வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற 9ஆம் வசனத்தின் ஆரம்பத்தையும் 10வது வசனத்தை நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டுதலை தேவன் அருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஜெபங்களை கேட்கிற தேவனாக இருக்கிறார். யாபேசுடைய காரியத்தில் ஆண்டவர் 2 காரியங்களை சொல்லுகிறார். முதலாவது பார்க்கும் பொழுது, சகோதரர்களை பார்க்கிலும் அவன் உயரத்திலே இருந்தான், கனம் பெற்றவனாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான். இந்த உலகத்தில் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, எந்த மனிதனுக்கு முன்பதாக நீங்கள் தலை குனிந்து போனீர்களோ, எந்த மனிதர்களுக்கு முன்பதாக நீங்கள் உடைக்கப்பட்டு போனீர்களோ, அதே ஸ்தானத்தில் ஆண்டவர் உங்களை மறுபடியும் எழும்ப பண்ணி கனத்தினாலையும் கிருபையினாலையும் உங்களை அபிஷேகம் பண்ண அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது தள்ளப்பட்டவன், சகோதரரால் நிராகரிக்கப்பட்டவன். ஆனால் யோசேப்பு அவர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக மாறினான். உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். யாரு கர்த்தரை உண்மையா தேடுறாங்களோ, இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொல்லுகிறவர், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிற தேவன் அவர். நிச்சயமாக கடந்த மாதத்தில் ஒருவேளை 10 மாதமும் தலை குனிந்து வாழ்ந்திருக்கலாம். கனத்தை இழந்து போய், மரியாதையை இழந்து போய், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போய், இனி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் பிறக்குமா என்று கண்ணீரோடு நாம் உட்கார்ந்து இருப்போமே. ஆனால் ஆவியானவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், உங்களை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். யாருக்கு முன்பதாக கனப்படுத்துவார் தெரியுமா? எந்த மனிதர்கள் உங்களை தரைக்குறைவாக ஏளனமாக பார்த்தார்களோ அவர்களுக்கு முன்பதாகவே அவர் உங்களை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். 2வது ஒரு காரியம் இதே வசனத்தில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. யாபேஸ் ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே என்னுடைய எல்லையை பெரிதாக்கும் அப்பா, நான் உடைக்கப்பட்டவன், நான் நொறுக்கப்பட்டவன், நான் அப்படிப்பட்ட சூழல் வாழ்ந்த ஒரு பிள்ளைதான், ஆனால் என்னை உயர்த்தும் என்று தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கேட்கிறான். ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருந்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ ஜெப விண்ணப்பங்கள், இன்னைக்கு எத்தனையோ காரியங்களை குறித்து நம்முடைய வாழ்க்கையில யோசித்து யோசித்து யோசித்து, இப்படி இருக்குமா, என் பிள்ளைங்க வாழ்க்கை அப்படி மாறிடாதா, என் குடும்பம் இப்படி மாறிடாதா என்று எதிர்பார்ப்போடு, என்று பலவிதமான எண்ணங்களோடு இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறபடியால், அவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறபடியால், உங்கள் பாரங்களை, உங்கள் கவலைகளை, உங்கள் கண்ணீரை மனுஷரிடத்தில் சொல்வதை பார்க்கிலும் அவரிடத்தில் ஊற்றி வையுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் யார் தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் பாரத்தோடு வந்திருக்கிறேன்ப்பா, நான் வெறுமையோடு வந்திருக்கிறேன் தகப்பனே, உடைக்கப்பட்ட இருதயத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஜெபம் கேட்கப்படாதா? யாபேசுடைய ஜெபத்தை கேட்டீரே, என்னுடைய ஜெபத்தையும் நீர் கேட்பீரா என்று தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது ஆவியானவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய குடும்பத்திலே கொடுக்க அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிற இந்த காலை நேரத்தில் 2 காரியங்களை மிக சீக்கிரமாக உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க போகிறேன். யாபேசுடைய ஜெபத்தை ஆண்டவர் ஏன் கேட்டார்? அதாவது நாளாகமம் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், யாபேசுடைய ஜெபத்தை கேட்ட அவனுடைய மன விருப்பத்தின்படி அவர் காரியங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைங்களுடைய ஃபியூச்சரை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிறோம், நம்முடைய வீட்டு ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனை யோசிக்கிறோம், நாளைக்கு இந்த வாரத்தில் என்ன செய்ய போகிறோம், எத்தனையோ கேள்விக்குறியில் வந்திருக்கிறோம். ஆனால் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு காரியம், இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, அவர் ஜெபத்தை கேட்கிறாரு, அவருடைய ஜெபத்துக்கு விடுதலை கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். இன்னைக்கு 2 காரியத்தை சீக்கிரமா சொல்ல போறேன். யாபேசுடைய ஜெபத்தை ஆண்டவர் ஏன் கேட்டார்? முதலாவது பார்க்கும் பொழுது 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தாய்
நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். அல்ல கவனிங்க, தன்னுடைய தாயார் தன்னுடைய மகனுக்கு ஒரு பெயரிடுறாங்க. துக்கத்தோடு அவனை பெற்றெடுத்தேன், துயரத்தோடு அவனை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிடுகிறார்கள். இந்த நாளாகமம் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது, இந்த ஆரம்பத்திலிருந்தே பார்க்கும் பொழுது ஆண்டவர் இவனுடைய குமாரன் இவன், இவனுடைய குமாரன் இவன் என்று ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வருவார். ஆனால் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அந்த 9th verse நம்ம வரும்போது, அது வரைக்கும் எல்லாருக்கும் தகப்பன் இருந்தார்கள். ஆனால் யாபேசோ தகப்பனை இழந்தவனாக இருந்தான். முதலாவது ஆண்டவர் இழந்து போனவனை கண்ணோக்கி பார்க்கிறார். அப்போ பெற்றெடுத்த தாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள், இவனை நான் துக்கத்தில் பெற்றெடுத்தேன், ஏனென்றால் இவன் பிறக்கும் பொழுது தன்னுடைய தகப்பன் மரித்து போனார். இன்னைக்கு நிறைய நேரம் உலகம் நம்மளை பார்த்து சொல்லுது, நீ பிறந்தது என் வாழ்க்கைக்கு சாபக்கேடு, நீ என் வீட்டுக்கு வந்தது என் வீட்டுக்கு சாபம், நீ என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வந்ததே என் வாழ்க்கையில சாபம். நிறைய பெற்றோர் சிலவங்க பிள்ளைங்களை பார்த்து சொல்றாங்க, நீ பிறந்தனால தான் இந்த பிரச்சனை, நீ மட்டும் பிறக்காம இருந்திருந்தா என் குடும்பம் நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்ற சிலரை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை உலகம் தள்ளுறாங்களா, ஒருவேளை இதே சிச்சுவேஷன் உலகம் உங்களை தள்ளி வச்சிருக்கலாம். நீ பிறந்தனால தான் என் குடும்பத்தில் தரித்திரம் வந்துச்சு, நீ பிறந்தனால தான் என் குடும்பத்தில் கஷ்டம் வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட யாபேசை தான் அவர் கனமுள்ளவனாக கர்த்தர் மாற்றினார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் எப்படிப்பட்டவருடைய ஜெபத்தை கேட்கிறார் தெரியுமா? சாபம் பிடித்தவருடைய ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சாபம், மனுஷன் கொடுத்த சாபம் இருக்கலாம். நீங்க நன்மை செய்திருக்கலாம், நன்மை செய்த பிறகும் மனுஷன் உங்களை பார்த்து நீ பிறந்ததே இந்த சாபக்கேடு என்று சொல்லி இருக்கலாம். இயேசுவானவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு குருடன் இருக்கிறார், பிறவி குருடன். அப்பொழுது அவரோடு இருந்தவர்கள் சீஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார்கள், ஆண்டவரே, இது இவன் செய்த பாவமா, இல்லை என்றால் இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா, அந்த சாபத்தின் நிமித்தம் தான் இவன் குருடனாக பிறந்தானா என்று கேட்டார்கள். இயேசு ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, இது சாபம் அல்லப்பா, இது தேவனுடைய கிரியை அவனிடத்தில் வெளிக்காட்டும்படியாய் தேவன் வைத்திருக்கிற திட்டமாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் உங்களை பார்த்து சொல்லலாம், நீ பிறந்ததே சாபக்கேடு. உலகம் உங்களை பார்த்து சொல்லலாம், நீ இந்த உலகத்துல வாழ்றதே சாபக்கேடு. நீ பிறந்தனால பாரு, யாபேஸ் பிறக்கும் பொழுது தகப்பனற்றவனாக பிறந்தான். தாய் சொல்றா, நீ பிறந்ததே சாபண்டா. அவனுக்கு பேர் வைக்கும் போது வைக்கிறா, யாபேஸ் என்று வைக்கிறாள். அவ்வளவு ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல பிறந்து வருகிறான். ஆனால் அவனுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்கும் அப்பா, என்னை ஆசீர்வதியின் தகப்பனே, என் கண்ணீரின் நாட்களை மாற்றும், என் பிரச்சனைகளை மாற்றும் என்று கேட்கிறான். இன்னைக்கு உலகத்தால தள்ளப்பட்ட ஜனங்களை தான் ஆண்டவர் இன்னைக்கு கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த உலகத்தால தள்ளப்பட்ட உங்களை தான் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த உலகம் உயர்த்தி வைக்கிறவன ஆண்டவர் உயர்த்துற தேவன் அல்ல. யாரு தள்ளப்பட்டு போனார்களோ, யார் உடைக்கப்பட்டு போனார்களோ, யாருடைய இருதயங்கள் நொறுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார், கனத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், ஜெபத்தை கேட்டு ஜெகத்தை அருளுகிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. முதலாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், ஆண்டவர் எப்படிப்பட்டவருடைய ஜெபத்தை கேட்கிறார் தெரியுமா? இந்த உலகத்தால நிராகரிக்கப்பட்டவருடைய ஜெபத்தை கேட்கிறார். சமுதாயத்தால நிராகரிக்கப்பட்டவர்கள், பெற்றோரால நிராகரிக்கப்பட்டவர்கள், பிள்ளைகளால நிராகரிக்கப்பட்டவர்கள், புருஷனால மனைவியால நிராகரிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் கனமுள்ளவர்களாக மாற்றி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் வாழ்ந்தான், அவனுடைய பேர் தீரஜ். அவர் வாழும் பொழுது நல்ல பெரிய பணக்காரர். ஆனால் அவருடைய வீட்டில் பார்த்தா ஒரு பெரிய ஒரு ஷோ கேஸில் ஒரு கிழிந்து போன ஒரு துணி, ஒரு அழுக்கான ஒரு துணியை வைத்திருந்தார். அவரிடத்துல வேலை பார்க்க வருகிறவர்கள்லாம் அந்த துணியும் பார்ப்பாங்க, இவரையும் பார்ப்பாங்க. இவர் இப்போ வச்சிருக்கிற கார்லாம் எத்தனையோ கோடி ரூபாய்க்கு வேல்யூபிளான கார் வச்சிருக்கிறார். வீடு பார்த்தா எத்தனையோ கோடி
அந்த அளவுக்கு பெரிய வீடு வைத்திருக்கிறார். ஆனா ஷோகேஸுக்குள்ளால ஒரு கிழிந்து போன சட்டையை வைத்திருக்கிறார். ஒரு நாள் ஒரு வேலை பார்க்கிறவன் அவரிடத்துல வந்து கேட்டான், ஐயா, உங்களுக்கு எவ்வளவு காசு இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு பணபலன் இருக்கு, ஏன் இந்த கிழிந்து போன சட்டையை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். உடனே இவர் சொன்னாரு, தம்பி, நான் பிறந்த நாளில் when I was born, நான் பிறக்கும் பொழுது என்னுடைய தகப்பன் அதே நாளில் மரித்து போனார். என்னுடைய தாய், என்னுடைய உறவினர்கள் என்னை பார்த்து, இவன் சபிக்கப்பட்டவன், இவன் பிறந்ததுனால தான் நம்முடைய குடும்பம் தரித்திரமானது, இவன் பிறந்ததுனால தான் இவனுடைய தகப்பனார் மரித்து போனார் என்கிற வார்த்தைகளை சொன்னார்கள். இவனை குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தார்கள். பிறந்த நாட்கள் முதலே அவன் ரோட்ல பிச்சை எடுக்கிறவனாக காணப்பட்டார். நல்ல செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்தவர் தான். ஆனால் குடும்பம் அவரை நிராகரித்தது. அவருடைய உறவினர்கள் நிராகரித்தார்கள். சொந்த நண்பர்களும் சொந்த சகோதரர்களும் அவனை இந்த குடும்பத்திலிருந்து வெளியே தள்ளினார்கள். இப்படி இருக்கிற சூழ்நிலையில சாப்பிட்றதுக்கு வேற வழியே இல்லை. ஒரு நாள் தெருவில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஆட்கள் ஒரு பெரிய வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். கேள்விப்படுறான், இந்த இடத்துல நின்னா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்கிறத உடஞ்சு போன பிளேட்டை தூக்கிட்டு அந்த இடத்துல நின்று இருக்கிறான். அந்த வரிசையில் நிற்கும் பொழுது அன்பாக சாப்பாடை அவனுக்கு கொடுக்கிறார்கள். பார்த்தோன்னே கேட்கிறான், டெய்லி எனக்கு சாப்பாடு கொடுப்பீங்களா? நான் பிச்சை எடுக்கிறேன், எனக்கு படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், என்னுடைய குடும்பம் என்னை சாபம் பிடித்தவன் என்று தள்ளி வைத்து விட்டார்கள், எனக்கு கொஞ்சம் உதவி பண்றீங்களா அப்படின்னு கேட்டான். சரிப்பா, நீ ஒவ்வொரு நாளும் வா, உனக்கு நாங்கள் சாப்பாடு தருகிறோம் என்று சொல்லி 3 நேரமும் அந்த சபையிலிருந்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல 1 மாதம் சாப்பாட்டுக்காக வந்தான். 2வது மாதம் சொன்னாங்க, ஆண்டவராகிய இயேசுவை நம்புறியா தம்பி, சபைக்கு வா, ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார். நம்ப ஆரம்பித்தான். தேவ சமூகத்துக்கு முதலிடத்தை கொடுக்க ஆரம்பித்தான். நாட்கள் ஓடினது. அதே சபையில் இருக்கிற ஒரு மனிதன் இவர் படிப்பதை பார்த்து, இவரை நான் வெளிநாடுகளிலே படிக்க வைக்கிறேன் என்று சொல்லி முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார். லண்டன்ல போய் படிக்க ஆரம்பிச்சார், எக்கனாமிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சாரு. 5 வருடங்கள் கழித்து இந்தியாவுக்கு வந்தார். செல்வாக்கோடு வந்தார், கனத்தோடு வந்தார். நல்ல ஒரு வேலை கிடைத்தது. எந்த ஜனம் அவரை சாபம் பிடித்தவன் என்று சொன்னார்களோ, சாபம் பிடித்தவனை தேவ ஆவியானவர் கனமுள்ளவனாக மாற்றினார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த வேலைக்காரனை பார்த்து அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், தம்பி, ஆண்டவர் பிச்சைக்காரனை தான் உயர்த்துற தேவனா இருக்கிறார். அந்த சாபம் பிடிச்ச சட்டை தான் இது. நான் என்னுடைய வீட்டில இருந்து என்னை உதறி தள்ளினார்கள், நான் பிறந்ததுனால தான் என்னுடைய தகப்பனார் மரித்து போனார் என்று சொல்லி என்னை அந்த குடும்பத்திலிருந்து வெளியே தள்ளினார்கள். ஆனால் வேத புஸ்தகமோ, அந்த ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவோ இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதுதான் இந்த வீடும் அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமும் என்று சொன்னாராம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உலகம் உங்களை பார்த்து சொல்லிருக்கலாம், நீ தருதல, நீ முட்டாள், நீ எதற்கும் பிரயோஜனம் அல்ல, உன்னை சபித்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் மேல இருக்கிற சாபத்தை ஆண்டவர் எடுத்து போடுகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை ஆண்டவர் உடைத்து போடுகிறார். செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவ சமூகத்தில், ஆண்டவரே, யாபேசை போல முட்டங்கால் போட்டு, ஆண்டவரே, என் எல்லைகளை பெரிதாக்கும் அப்பா, என் பிள்ளைகளை ஆசீர்வதியின் தகப்பனே, என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும் என்று கேட்பீர்களானால் நிச்சயமாக தேவ ஆவியானவர் உங்கள் சாபத்தை உங்கள் மேல எடுத்து போட அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிற. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. வேகமாக 2வது ஒரு காரியத்திற்குள்ளே நான் கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். 2வதாக பார்க்கும் பொழுது அவங்க தாயார் அவனுக்கு ஒரு பெயரை கொடுக்கிறார்கள். என்ன பெயர் கொடுக்கிறாங்க? யாபேஸ்னு கொடுக்கிறாங்க. யாபேஸ் என்றால் மூல பாஷையில் அர்த்தம் என்ன தெரியுமா? துக்கம் என்ற அர்த்தம். துக்கம்னு அர்த்தம், துயரம், அழுகை, கஷ்டம் என்ற அர்த்தம். இன்னைக்கு உலகம் உங்களுக்கு நிறைய பேர் வச்சிருக்கலாம். என்ன பேர்லாம் வைக்கிறாங்க தெரியுமா? உருப்படாதவன்னு வைக்கிறாங்க. இன்னைக்கு உலகம் உங்களை பார்த்து சொல்றான், எதுக்குமே லாய்க்கில்லை அப்படிங்கிறான். இந்த உலகம் உங்களுக்கு எத்தனையோ பேரை வைக்குது. ஆண்டவர் சொல்றாரு, உலகம் உங்களை ஏளனமா பார்க்கலாம். இன்னைக்கு ஏளனமான வார்த்தையை சொல்லலாம், உங்களை பார்த்து பிச்சைக்காரனே சொல்லலாம்.
ஆண்டவர் சொல்றாரு, புழுதியிலிருந்து எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த யாபேசுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? மற்றவர்களாலே ஏளனமாக பேசக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளெல்லாம் பார்த்து ஒருத்தன் முட்டா பையன்னு சொன்னாலே நமக்கு அவ்வளவு கோபம் வருது. ஆனால் யாபேசுடைய பேருக்கு அர்த்தமே துக்கம்தான். ஆனால் துக்கத்தை ஆண்டவர் ஆனந்த களிப்பாக மாற்றினார். இன்னைக்கு ஒருவேளை இந்த உலகம் உங்களை பார்த்து ஏளனமான வார்த்தையை சொல்லி பேசி கொண்டிருக்கலாம். இந்த உலகம் உங்களை பார்த்து கெட்ட வார்த்தை போட்டு கேவலமா பேசலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ மனுஷன்ட சண்டை போட தேவையில்ல, ஆண்டவருடைய கரங்களை பிடித்துக்கொள், தேவனுடைய பாதத்தை பிடித்துக்கொள், தேவனுடைய சமூகத்தை பற்றிக்கொள். யாபேசுக்கு தெரிந்த ஒரு காரியம் அதுதான். வாழ்க்கை துக்கம்தான், அவருடைய வாழ்க்கை நெருக்கம்தான், அவருடைய வாழ்க்கை போராட்டம் தான். நெருக்கத்துக்குள்ளே தள்ளப்பட்டவன், ஏளனமாய் பேசப்பட்டவன். ஆனால் அவனுக்கு தெரிந்த ஒரு காரியம், யெகோவா தேவனிடத்திலே ஒரு வார்த்தையை கேட்கிறார், ஆவியானவரே என் எல்லையை பெரிதாக்கும். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம், ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்கிறார். இன்னைக்கு மனுஷனால ஏளனமா பேசப்பட்டிருக்கலாம், ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்கிறாரு. இன்னைக்கு மனுஷன் உங்களை பார்த்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கலாம், ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு கனத்தை கொடுக்க அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம், எலிசா தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கிறோம். சில வாலிபர்கள் அவரை பார்த்து சொல்றான், மொட்டை மண்டையான்னு கிண்டல் அடிக்கிறான். வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம். எலிசா தீர்க்கதரிசி நடந்து போகிறாரு. இவர் பாவம் கொஞ்சம் வழுக்க மண்டை தான், ஆனால் அவரை பார்த்து சொல்றான், ரொம்ப கிண்டல் அடிக்கிறான், மொட்டை மண்டையா மொட்டை மண்டையா அப்படிங்கிறான். ஆனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? இவர் போய் சண்டை போடவே இல்லை. எலிசா தீர்க்கதரிசி அந்த வாலிபரிடத்துல போய், நீ எதற்கு என்னை பார்த்து இப்படி சொல்ல வேண்டும்? ஏன் என்னுடைய காரியங்களை குறித்து நீ ஏளனமாக பேச வேண்டும் என்று கேட்கல. தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ற, ஆண்டவரே என்னை பார்த்து ஏளனமா பேசுறாங்க ராஜா, கேவலமா பேசுறாங்க அப்படின்னு ஜெபம் பண்றார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? 42 வாலிபர்கள் அன்னைக்கே மரித்து போனார்கள். தேவனுடைய வல்லமை வித்தியாசமானதா இருக்குது. தேவ சமூகத்தில் உங்களை பார்த்து ஏளனமா பேசிட்டு இருக்கிறாங்களா? உங்களை பார்த்து தரகுறவா பேசுறாங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்னை உயர்த்த முடியும் என்று சொல்லி பாருங்கள். தேவ ஆவியானவர் எப்படி யாபேசை ஆசீர்வதித்தாரோ, எப்படி யாபேசுடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்கினாரோ, அதே போல உங்களை ஆசீர்வதிக்க அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா ஹல்லேலூயா. வில்லியம் கேரி இங்கிலாந்தில் பிறக்கிறார். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி 1761 வருஷம். அவர் பிறந்த உடனே அவரை ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுக்கிறார்கள். சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான். ஆனால் ஒரு வாலிபர் கூட்டத்தில் இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஐயா புறஜாதியாருக்கு தேவனை குறித்த சுவிசேஷத்தை சொல்லும்படியாக விரும்புகிறார். இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அது வரைக்கும் ஷூக்கு பாலிஷ் போடுறவர், சாதாரண சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு இருந்தவர். அப்போ அங்க இருக்கிற ஊழியக்காரர் பார்த்துட்டு சொல்றாரு, இல்ல உன்னை கொண்டு தான் ஆண்டவர் செய்யணுமா? ஆண்டவர் புறஜாதியை ரட்சிக்கணும்னா அவரே செஞ்சுட்டு போயிடுவார், நீ கம்முனு அப்படின்ட்டார். இவருக்குள்ள பயங்கரமான பாரம். ஐயோ ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, நான் புறஜாதி இடத்துல போய் சுவிசேஷம் சொல்லணும், ஆனா ஊழியர்கள் இப்படி சொல்லுகிறார்களே என்று கண்ணீரோடு உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ ஒரு முடிவெடுக்கிறாரு, இந்தியாவுக்கு போவோம், அங்க தேவனை குறித்து அறிந்து கொள்ளாத ஒரு கூட்டம் இருக்கிறது என்று கேள்விப்படுகிறார். இந்தியாவுக்கு வர்றார். இந்தியாவுக்கு வந்து ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டியை, ஷராம்பூர் யூனிவர்சிட்டி என்கிற ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறார். யார் ஆரம்பிச்சது தெரியுமா? யார் இந்த உலகத்தால் நிராகரிக்கப்பட்டாரோ அவர் ஆரம்பிச்சார். இவர் ஊழியத்துக்கு கால் எடுத்து வைக்கும் போது எல்லாரும் சொன்னாங்க, உன்னால முடியாது, உன்னால நடக்காது, நீ தான் போய் செய்யணுமா, அதுக்கு வேற ஆள் இருக்குது, நீ தான் போய் செய்யணுமா, அதுக்கு ஆண்டவரே செய்வாரேன்னு ஏளனமா பேசுறாங்க. உடைக்கப்பட்டவர் தான், நொறுக்கப்பட்டவர் தான், அவமானப்படுத்தப்பட்டவர் தான், ஏளனமாக பேசப்பட்டவர் தான். ஆனால் இருதயத்துக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்துச்சு, ஆண்டவரே நீங்க செய்ய முடியும்ப்பா, என் மேல இருக்கிற இந்த காரியங்களை நீங்க மாற்ற முடியும் என்று தேவ சமூகத்தில் கேட்டாராம். இந்தியாவில் வந்து யாரும் செய்ய முடியாத பெரிய காரியங்களை ஷூக்கு பாலிஷ் போட்டுட்டு இருந்த ஒருத்தர் செய்ய முடியும்னா, இன்னைக்கு நம்மெல்லாம் ஆண்டவர் எவ்வளவோ நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு நம்மள ஆண்டவர் எவ்வளவோ உயர்த்தி வச்சிருக்கிறாரு.
ஆண்டவருக்காக தேவ சமூகத்தில் யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, நான் உமக்காக வைராக்கியமாக எழும்புவேன் தகப்பன. உமக்காக உம்முடைய சமூகத்தில் வைராக்கியமாக காத்திருப்பேன் தகப்பன. இந்த உலகம் நான் உம்மை ஆராதிப்பது நிமித்தமாக என்னை ஏளனமாக பேசினாலும் நான் உம்மை ஆராதிப்பதை விட்டு விடுவதில்லை தகப்பன. உம்முடைய சமூகத்தில் காத்திருப்பேன் என்று சொல்லி தன்னை யார் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறார்களோ நிச்சயமாக தேவ ஆவியானவர் யாபேசுடைய எல்லைகளை ஆசீர்வதித்தது போல, யாபேசுடைய வாழ்க்கையை உயர்த்தினது போல உங்களையும் உயர்த்த, உங்கள் நிலைமைகளையும் மாற்ற, உங்கள் போராட்டங்களை மாற்ற அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. யாபேசுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. யாபேசை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏன் தெரியுமா? முதல்ல பார்த்தோம், அவன் சாபத்தில் பிறந்தவன். அவன் பிறக்கும்போது அவனுக்கு அப்பா இல்லை, பிறக்கும்போது அப்பா இல்லை. இருந்திருந்த அந்த ஜீனியாலஜி, அந்த வாழ்க்கை வரலாறு வரும் பொழுது தன்னுடைய தகப்பனார் பேரை சொல்லி தான் இவனுடைய மகன் யாபேஸ் என்று எழுதப்பட்டிருக்கும். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசித்து பார்த்தால், நாளாகமம் புஸ்தகம் முழுவதும் வாசித்து பார்த்தா கூட, வேத புஸ்தகம் முழுசும் வாசித்து பார்த்தா கூட இந்த யாபேசுடைய தகப்பனுடைய பேர் எழுதப்படவில்லை. அவன் மரித்து போனான். அதன் நிமித்தமாக தான் தன்னுடைய தாய் அவனை பார்த்து சொல்லுகிறாள், அவன் சாபம் பிடிச்சவன், சாரோ துக்கம் நிறைந்தவன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிடுகிறாள். இன்னைக்கு உலகம் உங்களை பார்த்து சொல்லலாம், நீ சாபம் பிடிச்சவன், நீ உலகத்துக்கு வந்ததே சாபம், நீ என் குடும்பத்துக்கு வந்ததே சாபம்னு உலகம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கொண்டுதான் அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுமா ஹல்லேலூயா. உங்களை கொண்டுதான் அற்புதத்தை செய்ய போகிறார், உங்களை கொண்டுதான் அதிசயத்தை செய்ய போகிறார், உங்களை கொண்டுதான் ஒரு பெரிய வல்லமையான காரியத்தை தேவன் செய்ய போகிறார். யாபேசுடைய ஜெபத்தை கேட்டார். ரெண்டாவது பார்க்கிறோம், முதல்ல பார்த்துட்டோம் சாபம், ரெண்டாவது பார்க்கிறோம் உங்களை கேலி பண்றவங்க, உங்களை கிண்டல் பண்றவங்க, உங்க பேரை இழந்து பேசுறவர்களுக்கு முன்பதாக உங்கள் தலையை கர்த்தர் உயர பண்ணுவா. தானியேலுடைய வாழ்க்கை மிக மோசமான சூழ்நிலைக்குள்ளே கடந்து சென்றது. ஆனால் அவன் செய்த ஒரே ஒரு காரியம், தேவ சமூகத்தில் 3 நேரம் ஆண்டவரே, எருசலேமுக்கு நேராக தன்னுடைய பலகணிகளை திறந்து வைத்து, ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாருமப்பா, மனிதர்கள் கைவிட்டார்கள், சுற்றி இருந்தவர்கள் கைவிட்டார்கள், உறவுகள் கைவிட்டார்கள், ஆனால் நீர் கைவிடாத தேவனாக இருக்கிறீரே, இஸ்ரவேலை காக்கிறவரே என்னையும் காத்துக்கொள்ளும் என்ற தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? சிங்க கெபிக்குள்ளே தூக்கி போடுகிறார்கள். கூட இருந்தவங்க எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. அவ்வளவுதான் தானியேலுடைய வாழ்க்கை முடிந்தது, அவ்வளவுதான், இனி சிங்கங்கள் அவனை கடித்து விடும் என்கிற ஒரு எண்ணத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? தேவன் அந்த சிங்க கெபிக்குள்ள தானியேலை தப்பிக்கும்படியாய் காரியங்களை வாய்க்க பண்ணினான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. தப்பிக்கும்படியாக செய்தவர் மாத்திரமல்ல, அவனுக்கு கனத்தையும் கொடுத்தார், ஜெபத்தை கேட்டார். இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தையும் கேட்க அவர் வாஞ்சையா இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை கண்ணோக்கி பார்க்க அவர் வாஞ்சையா இருக்கிறாரு. ஒருவேளை நீங்க சபிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை உலகத்தால ஏளனமாய் பேசப்பட்டவர்களாக இருக்கலாம். யாபேச போல கேளுங்க, ஆண்டவரே நான் தள்ளப்பட்டவன் தான்ப்பா, சபிக்கப்பட்டவன் தான்ப்பா, உடைக்கப்பட்டவன் தான் ராஜா, ஆனா என்ன கண்ணோக்கி பாரும் என்று கேட்பிலானால் தேவ ஆவியானவர் உங்களை விடுவிக்க அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாக உங்கள் துக்க நாட்களை அவர் மாற்றுவார். நிச்சயமாக ஒரு விடுதலை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நல்லா கண்களை மூடி சொல்லுவோமா? புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார், ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. சொல்லுங்க, பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் அக்கினியை நீ கடக்கும் போது
அக்கினி ஆறுகள் புரளால் ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே இஸ்ரவேலே சத்தமா கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் துணையும் கேடகமானவர், அவர் துணையும் கேடகமானவர். அன்பின் பரலோக நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வசனத்தை தியானிக்க நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பல நேரத்தில் என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறதப்பா. இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் இருதயத்தை உடைக்கப்பட்ட ஆண்டவரே என் ஜெபத்தை கேளும் என்று சொல்லுகிறார்களோ, தேவாவியானவர் ஒவ்வொருவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கும்படியாக ஜெபிக்கிறோம். யாபேசுடைய எல்லையை கர்த்தர் விரிவாக்கினது போல, ஆண்டவரே ஜெபத்தை கேட்டது போல, சகோதரர்களுக்கு முன்பதாக கனத்தை கொடுத்தது போல, இந்த காலை நேரத்தில் கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவ ஆவியானவர் கனங்களை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரை கடந்து வந்திருக்கிறவர்கள், ஆன்லைனில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதமான காரியங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் தேவனுடைய கிருபை, தேவ மகிமை இந்த வாரம் மாத்திரமல்ல, வருகிற இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரங்களை கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதரர் எபிசாம் மூலமாக பகிரப்பட்ட இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெபம் தேவையா? நீங்கள் எந்த நேரத்திலும் 9952813788 என்ற எண்ணிற்கு எங்களை அழைக்கலாம். எங்கள் அதிகமான பிரசங்கங்கள் மற்றும் நேரடி ஆராதனைகளை லைவ் வர்ஷிப் காண யூடியூப் உள்ள எங்கள் சேனலை பாருங்கள். RHEMAMINISTRIESNGL. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.